ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கிருபை, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவு கடந்த பகல் முழுவதும் என்னை பாதுகாத்தீர், பராமரித்தீர், வியாதிகளை நீக்கினீர், பிறவினங்களை எடுத்து போட்டீர், உண்ண உணவு கொடுத்தீர், உடுக்க உடை தந்தீர், தங்கு இருப்பிடம் தந்தீர். போக்கிலும் வருத்தீர், உடைய கிருபையின் கரம் இருந்தது. மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுத்தீர், வியாதி வராமல் கிருபையாய் காத்தீர், கடனிலிருந்து விடுதலையாக்கினீர், கடன் வாங்காதிருக்க உதவி செய்தீர். எங்களுக்கு எதிராக எழும்பினவர்களை நீர் யுத்தம் செய்து அவரை மடங்கடித்தீர். இவ்வளவு நன்மைகளை செய்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பாதுகாத்தீர், பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், பெற்றோர்களை பாதுகாத்தீர், உடன் பிறந்தவர்களை ஆசீர்வதித்தீர். பிள்ளைகளுடைய தேர்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பாஸ்க்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய முழு வெற்றிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய எதிர்கால கல்விக்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்கால வேலை கொடுக்கிறீர், கொடுத்து விட்டீர், கொடுக்க போகிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசா கொடுக்கிறீர், கொடுத்தீர், கொடுக்க போகிறீர், அதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவை சபை அனைத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், தேசத்தை ஆளுகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரேலில் இருக்கிற மக்களை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா துதிக நமக்கு உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன், பூவில் கடும் போர் புரியாயில் காவும் உந்தன் கரத்தில் வைத்து, பூவில் கடும் போர் புரியாயில் காவும் உந்தன் கரத்தில் வைத்து, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கே, உலகோர் என்னை நேருக்கி பலமாய் யுத்தம் செய்திடினும், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் நிலத்தில் நாதா வெல்லுவேன், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் நிலத்தினில் நாதா வெல்லுவேன், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் தொழித்திடுவேன், எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், அஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனும் அமர செய்திடும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன், அன்று சிஷ்யர் கழித்த ஆவியால் என்றே அடியேனை நிரப்பும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. மோசே கரங்களை உயர்த்தி ரெபிதீமிலே அமலேக்கிற்கு முன்பாக நிற்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். நாங்கள் கைகளை உயர்த்துறோம்.
மேற்கொள்கிற கிருபைகளை தாரும். வெற்றி, சுகம், ஆரோக்கியம், தேர்ச்சி, வேலை, குழந்தை பேரு, எவையெல்லாம் தடையா இருக்கோ, சத்துரு எதெல்லாம் முடிக்க வைத்திருக்கிறானோ, சத்துரு எதெல்லாம் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறானோ அது எல்லாவற்றையும் தாரும். நாங்கள் மேற்கொள்ளட்டும், உமக்கு சாட்சியாக நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம எப்தா வாழ்க்கையை நாம பார்த்து வருகிறோம். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாமில் இறங்கினார். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அதே போல அவன் கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். அதே போல கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால், முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால். 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், அப்போ 29ஆம் வசனம். இத மூணும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிற ஒரு அப்பா, ஒரு தலைவன், ஒரு நியாயாதிபதி, 9வது நியாயாதிபதி. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா விரட்டப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவன் எப்படி உயர்ந்தான் குடும்பத்துல என்று நாம பார்க்கிறோம். அதனால யாரையும் குடும்பத்துல 2 பேர் 3 பேர் இருந்தா கூட ஒருத்தனை அற்பமா பார்த்து, ஒருத்தனை ஐயோ அவன் அறிவாளி, இவன் முட்டாள், இவன் நல்லா இருப்பான், அவன் நாசமா போவான், அவன் நல்லா இருப்பா, இவன் நாசமா போவா அப்படின்னு மனம் பேதலித்து கூட எந்த வார்த்தையும் பேசிடாதீங்க. ஏன்னா இது நிறைய குடும்பங்களிலே நான் பார்க்கிறேன். விரத்தின் வாயிலாக அநேகர் வாயிலிருந்து சில காரியங்களை இப்படி வெளியே விடுகிறதை நான் பார்க்கிறேன். எனவே நீங்க செபித்துக் கொள்ளுங்க, இப்படி பேசால் ஆகாது என்று நமக்கு இந்த எப்தாவின் ஸ்டோரி நமக்கு விளக்குகிறது. சரிங்களா? ஓகே, இப்போ 29ஆம் வசனம். அப்போது கர்த்தருடைய ஆவி எப்தாவில் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனேசா நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்போது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரர் என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரிதாகும். அதை சர்வாங்க தகன பலி செலுத்துவேன் என்றார். சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் இந்த பொருத்தனையே பண்றார். அப்போ ஆவியானவர் அலோவ் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. சரி, இந்த பொருத்தனை குறித்து நமக்கு பைபிள் சொல்கிற வார்த்தை சிலது பார்க்கலாம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அல்லது 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் நம்பர்ஸ் 31 கொஞ்சம் திருப்பிக்கோங்க, 211 நம்பர்ஸ் 30. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தையும் செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால் அவள் செய்த பொருத்தனைகளை அவள் பண்ணி கொண்ட நிபந்தனையையும் அவனுடைய தகப்பன் கேட்டு அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால் அவன் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும்
நிறைவேற வேண்டும். சரி, அப்போ என்ன சொல்ல போறார் கர்த்தர்? நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டா உன் வாக்கின்படியே அதை செய்ய கடுவாயாக என்று சொல்லுகிறார். பிரசங்கியை திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். தேவ சமூகத்தில நீ துணிகரமாய் உன் வாயை பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. 4ஆம் வசனம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், கவனிங்க, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். இப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறார். நீ பொருத்தனை பண்ணிட்டா இந்த பொருத்தனை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா அந்த பொருத்தனையே நீ செய்யவே கூடாது, நேர்ந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆனா இங்க பாருங்க, திருமறையில பொருத்தனை செய்த அன்னாள் பொருத்தனையின்படியே பால் மறந்த பிறகு சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்துல விட்டுவிட்டார். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணான், ஆனா அதை மறந்தே போனான். உங்களுக்கு தெரியும் அந்த ஹிஸ்டரி, வேணா உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு சொல்றேன். ரொம்ப நாளா மறந்து போயிட்டான். ஆண்டவர் அது வரைக்கும் காத்து கொண்டிருந்தார். மறந்துட்டான். அவன் திரும்பி வரும்பொழுதுதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயோ, இந்த வீட்டில் இந்த இடத்துல பெத்தேல் நம்ம பேர் வச்சோமே, இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அந்த பொருத்தனையை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் யோசித்து அவன் நிறைவேற்றினான். எசேக்கியா குணமான பிறகு நான் ஆலயத்திற்கு போவேன் அப்புறம் சொல்லி சில பொருத்தனைகளை பண்ணினான். அந்த பொருத்தனைகளையும் அவன் நிறைவேற்றினான். சரி, நீங்க வீட்டில் இந்த பொருத்தனைன்னு ஒரு டாபிக் எடுத்து நீங்க அதுக்கு சில குறிப்புகள், வசனங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க. யார் யார் பொருத்தனை பண்ணாங்க, இந்த பொருத்தனையை நிறைவேற்றினாங்க, பொருத்தனை என்ன, நிறைவேறுதல் என்ன, பொருத்தனை என்ன, நிறைவேற்றப்பட்டது என்ன, பொருத்தனை என்ன. அது சொன்ன காரியம் 3: அன்னாள், யாக்கோபு, அப்புறம் எசேக்கியேல். சரிங்களா? புதிய ஏற்பாடு வருகிற பொழுது யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய காரணமா இருந்த பொழுது வாயின் வார்த்தை தான். அப்போ ஏரோது அந்த ஒரு பிள்ளையின் நடனத்தை பார்த்து சொல்றான், உனக்கு என்ன விரும்புறியோ அதை கேள் அப்படின்னு சொல்றான். வார்த்தையை விடுறான். விடும் பொழுது அவர் தாயார் என்ன பண்றா, பிலிப்பின் மனைவி தம் மகளிடத்துல சொல்றா, நீ ஏரோதின் தலையை கேள். அவ போய் ராஜாவிடத்துல எனக்கு ஏரோதின் தலை வேணும், ஏன்னா ஏரோது மன்னிக்கவும், யோவானின் தலை வேணும் அப்படின்னு போய் கேளு அப்படின்னு சொன்னவன ஏரோது உண்மையாக கொஞ்சம் அப்படியே கலங்கினார். ஏன்னா யோவான் ஏரோதுவின் அந்த தவற்றை, அந்த 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 பாவத்தை அவன் வெளியில சொல்லி வந்தான். நீ செய்கிறது தவறு என்று அவன் சொல்லி வந்தான். அப்போ பொருத்தனையை அவன் நிறைவேற்றினான். ஒரு மனுஷனே செய்த பொருத்தனை அவன் நிறைவேற்றுவானா? நாம ஒரு பொருத்தனை செய்வோம்னா அது எத்தனை அளவு நாம் நிறைவேற்ற வேண்டும்? நீங்க ஏதாவது சின்ன வயசுல பொருத்தனை செய்திருக்கீங்களா? கடவுளுக்காக நான் ஒப்படைக்கிறேன், கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன், கடவுளுக்காக என் பிள்ளையை கொடுக்குறேன், கடவுளுக்காக காணிக்கை கொடுக்குறேன், கடவுளுக்காக நான் சர்ச் கட்டி கொடுக்குறேன், நான் கடவுளுக்காக இந்த காரியங்களை நான் செய்கிறேன். ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லுகிற காரியம் என்ன, சில காரியங்கள்
சாபங்களாக நமக்கு முடிந்திருக்கிறதற்கான காரணம் என்னன்னா, நாம் செய்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றவில்லை. நம்ம அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அதில் இன்றைக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், அது மாத்திரமல்ல ஒரு தருணம் நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் என்ன பொருத்தனை இது வரைக்கும் செய்திருக்கிறீங்க, அந்த பொருத்தனையை நிறைவேற்ற பாருங்க. சரிங்களா? ரைட். இதுதான் பொருத்தனை பற்றி நாம் பார்க்கிறோம். அதோட அந்த பொருத்தனை முடிஞ்ச பிறகு இவர் போறாரு, சண்டை போகிறாரு, மகா சங்காரமா முறியடித்தாரு, 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திர இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாலிருந்து 34 நல்லா வாசிக்கிறேன் பாருங்க. எப்தா மிஸ்பாலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற பொழுது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு முன்பாக வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையாய் ஆன பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு ஒரு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மணிமடிவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாய் திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். இப்பதான் மகளுடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கலாம். இது தகப்பனுடைய காரியம். மகள் என்ன சொல்றார்? அப்போது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெபத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். இதுதான் மகளுடைய தன்மை. பிரியமானவர்களே, அப்பாவும் ஒரு ஆவிக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள கர்த்தருக்காக வைராக்கம் பாராட்டின ஒரு அப்பா. மகளும் பாருங்க, அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மகள். இப்படி ஒரு குடும்பம், ஒரு நியாயாதிபதியின் குடும்பம் இருப்பது ரொம்ப அரிது. அவங்க மக சொல்லியிருக்கலாம், அப்பா நீ செய்தது மகா முட்டாள்தான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ஒருவேளை நாம பொருத்தனை பண்ணி, தம்பி மகளே, உன்னை நான் கடவுளுக்காக ஒப்புடிச்சேன், நீ பாஸ்டரா போகணும், நீ ஊழியக்காரியா போகணும், நீ இறையல் கல்லூரியில் படிக்கணும், நீ பிடி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வேலையை பார்த்துன்னு போப்பா, அம்மா உன் வேலையை பார்த்துன்னு போ, உங்களுக்கு தெரியாதா என்ன படிக்கணும்ன்ட்டு? யாரு ஒத்துக்கொள்வா? வெகு 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 சிலரே, நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா, எங்கள் அம்மா தாயின் கருவிலே இருக்கும் பொழுது அது ஆணா இருந்தா, அந்த காலத்தில் பாருங்க, அந்த ஜெபத்தில் அவங்க தரித்திருந்ததுனால, வேதத்தில் அவருக்கு நன்கு அறிந்திருந்தபடினால, கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் குழந்தை ஆணா இருந்தா அது கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று வைராக்கியமா என்னை வளர்த்ததுனால, அந்த நடுவில் பல சூழல்களிலே நான் என்னுடைய வழி விலகி நான் கொஞ்சம் உலகமான கல்விக்கு நான் போனேன். நிறைய சம்பாதிக்கணும், வெளிநாடு போகணும், நான் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளிநாட்டில் தான் வாசம் செய்யணும் என்று சொல்லி 86 NIETல கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணேன். ஒருவேளை அப்பொழுதெல்லாம் எனக்கு அந்த ஞானம் இருந்திருந்தா, அல்லது கர்த்தருடைய அனுக்கிரகம் இருந்திருந்தா, ஒருவேளை கர்த்தர் என்னை முன் குறிக்கலைன்னா, நான் கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய டெவலப்பர் ஆகி இன்னைக்கு வெளிநாட்டில் தான் இருந்திருப்பேன். ஆனால் ஊழியத்தை நான் செய்திருக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் ஒரு தாயின் பொருத்தனை, அதனால தான் எங்கள் அம்மாவை நான் என்னைக்குமே நான் மறக்கிறதே இல்லை. கர்ப்பம் திறந்து பிறக்கிறது முதல் குழந்தை ஆணா இருந்தால் அது கர்த்தருக்குன்னு. பள்ளிக்கூடத்துலலாம் போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் வீக், ஃபர்ஸ்ட் மந்த்தெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க, வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்,
அப்படிலாம் கேட்டு நீங்கள் என்னவா போகிறீங்கன்னா, அப்போது நான் முதல் வருஷத்திலிருந்தே நான் சொல்கிற காரியம், நான் ஒரு பாஸ்டராக போகிறேன், நான் ஒரு ஐயராக போகிறேன், நான் ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து 6வதுக்கு போனால் நான் எழுந்து நிற்கும் போதே பிள்ளைகள் சொல்கிறாங்க, அவன் பாஸ்டர்னு சிரிப்பாங்க. ஆமா சிரிச்சாங்க, நிறைய சிரிச்சாங்க. அவன் பாஸ்டர் சார் அப்படின்னு அவரும் சிரிப்பார். யாரு? ஆசிரியரும் சிரிப்பார். ஒரு மாதிரி நெக்கலா அல்லது ஒரு மாதிரி கிண்டலா உட்கார உட்கார அப்படின்வாரு. ஆனால் என்னுடைய தாயின் ஜெபம், பொருத்தனையின் ஜெபம் இன்றைக்கு என்னை ஊழியனாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கூட என்னால் ஊழியம் செய்ய முடிகிறது என்று சொன்னார். அது தாயின் அந்த அர்ப்பணிப்பின் அந்த ஜெபம் தான். இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அன்னாளை போல ஒப்பு கொடுக்குறீங்க? இல்லைல்ல, இல்லை. இது பாடுகள் நிறைந்தது என்று நீ நினைக்கலாம். ஆனாலும் இது எப்பவுமே நான் சொல்வேன், இயேசு சொன்னார், எப்பவுமே இயேசு சொன்ன வார்த்தை தான் இது. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க. ஒன்ஸ் என்டர் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு அது இடுக்கும். ஆனால் இயேசுவில் என்டர் ஆயிட்டோம்னா விசாலமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார். இப்போ நம்ம இடுக்கமான பாதையில் போகிறோம், எஸ். ஆனால் விசாலமான பாதை காத்திருக்கிறதுனால நாம் சந்தோஷப்படுவோம். சரி, இப்போ பொருத்தனையை நம்ம பார்த்தோம். பொருத்தனையை பார்த்துட்டு அந்த மகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. சரிப்பா, அவர் என்ன சொல்கிறாங்க, பின்னும் தகப்பனை நோக்கி எனக்கு ஒரு காரியம் செய்யணும். அப்போ ஒரு 2 மாதம் நானும் என் தோழிமாரும் என் கண்ணியும் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாதம் தவணை கொடுத்து விட்ட பிறகு அவங்க வராங்க. திரும்ப உடனே 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கே திரும்பி வந்தால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். சரி, எப்தா செய்தது சரியா தவறா சொல்லுங்க. ஏன்னா எப்தாவுடைய பேர் எங்க வருது பாருங்க. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல நியாயாதிபதிகளுடைய பெயர்களில் எப்தாவுடைய பெயரும் விசுவாசிகளின் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது. அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் எப்தாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசிகளின் பட்டியலில், அந்த வசனம் எங்க இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு உடனே எழுதுங்க. விசுவாசிகளின் பட்டியலில் அவனுடைய பெயர், எப்தாவின் பெயர் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அது என்ன முக்கியத்துவம்? சரி, அது பார்த்துக்கலாம். அதன் பிறகு என்ன செய்திருக்கலாம்? பொருத்தனை செய்துட்டாரு. இந்த பொருத்தனை சரி, இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இந்த பொருத்தனையை என் ஆண்டவர் விரும்புவாரா? அதாவது பலி செலுத்துகிற பொருத்தனையை ஆண்டவர் விரும்புவாரா? 1. 2வது, நரபலி செலுத்துகிற பொருத்தனையை ஆண்டவர் விரும்புவாரா? 3வது, கொலை செய்யாதிருப்பாயாக. 10 கற்பனைகளில எத்தனாவது கற்பனை? 6வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. அதை ஆண்டவர் அனுமதிப்பாரா? சரி, இவன் பொருத்தனை செய்தா, அது வசனம் சொல்லுகிறது சர்வாங்க தகன பலி செலுத்தினான் அப்படின்னா, அது யார் செய்யணும்? அப்பா செய்ய முடியாது, ஒரு ஆசாரியன் தான் செய்யணும். ஒரு ஆசாரியன் ஒரு நரபலி கொடுத்திருப்பானா? சர்வாங்க 31 சர்வாங்க தகனபடி செலுத்திருப்பானா? இல்ல, பைபிள் நான் உங்களுக்கு சில வசனம்லாம் காட்டுறேன். இல்லை, அதெல்லாம் பைபிள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. உபாகமம் 18:10
தீயில இறங்கி கொள்வது கூட தவறு. அதாவது தீ மிதிச்சு தீயில போட்டு இறக்குறாங்க பாருங்களேன், இறக்க செய்கிறாங்க பாருங்களேன், அது தவறு. உபாகமும் என்னாகமும் உபாகமும் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டியூட்ரானமி 18:10 பாருங்க. அது தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூரியக்காரனும், மந்திரவாதியும், சனத்துக்காரனும், மாயவிதைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். சோ ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். அதேதான் எரேமியாவில் அதேதான் இருக்கு. எரேமியா 16ஆம் அதிகாரம், ஜெரமியா சாப்டர் 16:21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 16:21 வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் இப்பொழுதோ நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். ஓஹோ, இல்ல 16, ஆமா 16:21. சரி, ஓகே, அது எங்க தப்பா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எரேமியாவில் இருக்கு. லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க, எடுத்துக்கோங்க. லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. பின்னும் இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் புத்திரர்களும் இஸ்ரேலிலும் வாசம் பண்ண அந்நியர்கள இவனாகிலும் அவனுடைய சந்நிதியிலே பிள்ளை மோலேகுக்கு கொடுத்தாள். அப்படின்னு என்ன தெரியுமா? மோலேகுக்கு கொடுத்தாள். நீங்க இங்கிலீஷ்ல என்னன்னு கவனிங்க, நான் அது வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். இது ஒரு 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 பலி, நரபலி. என்ன பலினா, அந்த காலத்துல இதனால எடுத்துக்கோங்க. மோலேகுக்கு கொடுத்தா அப்படின்னா 2 கையை அந்த அந்த உருவம் இல்லை, அந்த உருவம் இருக்கும். அது எகிப்தில் இருந்து வர வைக்கப்பட்ட அந்த ஒரு 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 சுரூபம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சுரூபத்தில் 2 கை இருக்கும். கீழே ஃபுல்லாக அக்னி வைப்பாங்க. அந்த கை வெங்கலமோ அல்லது இரும்போ இருக்கும். அது அப்படியே சூடு கடகடன்னு ஏறும், பயங்கரம் அனல் கொதிக்கும். அது இடத்துல போய் தம் மகனை அல்லது மகளை கொண்டு போய் அதில் போட்டுருவாங்க. அந்த கையில் அப்படியே அந்த கையில் அந்த மக துடிச்சு கத்தி எரிந்து சாம்பல் ஆவாங்க. அதையும் கர்த்தர் அவர் வெறுக்கிறார். லேவியராகமும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. லேவியராகும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றது? பின்பு அவன் அந்த சர்வாங்க தகனபடி தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவுள். சர்வாங்க தகனபடி எப்படி செலுத்தணும்ட்டு இங்க போடப்பட்டிருக்கிறது. அது மிருகங்களை குறிக்கிறதாக தான் இருக்குதே தவிர ஒரு மனுஷனை குறிக்கிறதா? மனுஷனை போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெண்ணை வந்து பலி செலுத்த அனுப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஆசாரி இடத்துல போகுது. அந்த ஆசாரி அந்த பெண்ணு தோலை உரிப்பானா? கொஞ்சம் மாதிரி திங்க் பண்ணுங்க. அந்த தோலை உரிச்சு அப்புறம் பாருங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. தோலை உரிச்சு அந்த ஆசாரியன் ஆரோன் குமாரன் பலிபீடத்தில் அக்னியில போட்டு அக்னியின் மேலே கட்டையில அடுக்கி அவனுடைய குமாரராக ஆசாரியர்கள் துண்டுகளை தலையையும் கொம்புகளையும் அவர்கள் பலிபீடத்தின் அக்னியில இட்டு கட்டையில் மேல் அடுக்கி வைத்து குடல்களை தொடைகளை, இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அப்ப நான் இங்க கேள்வி கேட்கிறேன், அப்போ அவன் பலி செலுத்திருப்பாரா?
பலி செலுத்தாம தப்பிக்க வழி இருக்கா? பொருத்தனை செய்துட்டாருங்க. அந்த பொருத்தனையிலிருந்து வெளியே தப்பிக்க வழி இருக்கா? ஏன்னா நம்ம பைபிள் எல்லாத்துக்கும் விடை இருக்கிறது. அந்த விடையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. லேவியராகவும் 27ஆம் அதிகாரம், லேவியராகவும் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 27 லெவிட்டிகஸ் சாப்டர் 27:1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவன். 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைய நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலாக 50 வெள்ளி சேக்கலுக்காகவும், ஆணுன்னா 50 வெள்ளி சேக்கல் கொடுத்து நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னா மீட்டிடலாம். ஓகே. பெண் பிள்ளைனா 30 சேக்கலுக்கு மடிப்பிடலாம். அப்போ நீ அந்த பெண்ணை நீ பொருத்தனை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணை நீ திரும்ப வாங்கணும்னா எவ்வளவா? 30 சேக்கல் மதிப்பிடுவாய். 5 முதல் 20 வயதுக்குட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலுக்காகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலுக்கு. அப்போ ஆக மொத்தத்துல இந்த எப்தாவுடைய மகளை 30 சேக்கல் வெள்ளியை கொடுத்து அவன் மீட்டு இருக்கலாம். இன்னொரு வசனத்தை சொல்லும் பாருங்க. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம், லேவியராகும் எல்லாம் எழுதி வைங்க, உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கவனிங்க. அதை மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் உன் மதிப்போடு 1/5 பங்கு கூட்டி கொடுக்க கடவன். எதை மீட்டுக்கொள்ள? ஏதோ ஒரு காரியத்தை நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னு வச்சுக்கல, அதை மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் உன் மதிப்போடு 1/5 பங்கு. அப்போ 30 சேக்கல் வெள்ளினா 1/5 பங்கு 36 சேக்கல் வெள்ளி கொடுத்தா அந்த பிள்ளைய மீட்டு கொண்டிருக்கலாம். மீட்டு கொண்டிருக்கலாம். உபாகமும் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கலாம். டியூட்ரானமி 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவனுக்கு அக்னியினால் சுட்டெரித்தாரே. கர்த்தர் அருவருக்கிற காரியம் இல்ல, கொலை செய்கிறது, பலி செலுத்துகிறது, அருவருக்கிற காரியம். ஸோ அதனாலதான் ஈசாக்கு அவர் அனுமதிக்கவே இல்லை பாருங்களேன். கேட்டாரு, ஒரு சோதனைக்காக கேட்டாரு. ஆனா வெட்ட போகும் முன்பு உடனடியாக நிறுத்திட்டார். இல்லப்பா, உன் பிள்ளையாண்டன் மேல கைய போடாத, நான் உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கத்தான் கேட்டேனே தவிர எனக்கு உயிரெல்லாம் பலியெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. 27 லேவியராகமம் 27:28 வாசிங்க. 27:28. ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணாட்சி நிலத்திலாவது ஏதாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாய் நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சாபத்தீடுலாம் ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அதனால இப்போ எப்தாக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கு. எப்தா என்ன பண்ணியிருக்கலாம்? தன் பிள்ளைய
சர்வாங்க தகன பலி செலுத்தாமல் இருந்திருக்கலாம். சிலர் சொல்றாங்க, இது நான் உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்துறேன், இந்த ஒரு வசனத்தை வைத்து சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, ஏன்னா பைபிள்ல நீங்க எதையும் குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. ஆனாலும் பைபிளை நீங்க தேடி விசாரிக்கணும். ஏன்னா ஒரு தவறு நடக்கும் பொழுது அது அவங்க செய்தாங்களா இல்லையா, அல்லது செய்யாமல் இருந்திருந்தால் எப்படி நலமாக இருக்கும். ஒருவேளை வேறு ஒரு சமயத்தை சார்ந்தவங்க இப்படி ஒரு மகளையே கொலை செய்தான், அப்படி ஒரு அப்பனா அவங்க பைபிளில் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்தா தன் மகளை பலி செலுத்தலை. நான் சொல்கிறீங்க, வேத புரட்டுறீங்களா? சத்தியமாக வேதத்தை நான் ஒரு காலம் புரட்ட மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். வேதத்தின் அடிப்படையில் தான் பேசுவேன். 39ஆம் வசனம் வாசிங்க. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்போது அவள் பண்ணியிருந்த தன் பொருத்தினும்படியே அவளுக்கு செய்தான். பொருத்தனைப்படி செய்தான் அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர, நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதுதான் உண்மைன்னு எடுத்துக்கூடாது. தயவுசெய்து ஆர்கியூமெண்ட் சேக்குக்காக தான் நான் பேசுகிறேன். நான் தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். அது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் 31st வசனம் பாருங்க. அது கர்த்தருக்கு உரிதாகும், அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்று சொன்னான். ஆனா இங்க வார்த்தை மாறுது. என்ன வார்த்தை மாறுது? அவளுக்கு பண்ணியிருந்த தன் பொருத்தனின்படியே அவளுக்கு செய்தான். இங்க சர்வாங்க தகன பலி செலுத்தினான் போட்டிருக்க. அப்புறம் முடியும் போது பாருங்க, அவள் புருஷனை அறியாதிருந்தாள். சரி, இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இவங்க எவ்வளோ முட்டாள்தனமாக இதெல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது தவறு என்பதை நான் சொல்லி காண்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வசனத்தை புரிந்து கொள்ள வேணும். எல்லா விதத்திலும் நம்ம வசனத்தை தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க, எத்தனை கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாங்க என்பதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, கடைசி வசனம், கடைசி அதிகாரம், நியாயாதிபதிகள், ஜட்ஜஸில், அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவன் இஷ்டமா செய்தான். கற்பனை இல்லை, கட்டளை இல்லை, பிரமாணங்கள் இல்லை, தெய்வ பயம் இல்லை, அவன் இஷ்டப்படி செய்து வந்தான். சரி, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சரி, இதுல நீங்க என்ன கற்றுக்கொள்ள போறீங்க? இப்போ நானே எல்லாவற்றையும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எப்தா வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற, ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஆகாதென்று புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஒதுக்கினவங்க, வீணரோடு போய் இருந்தவனை பெரிய பெரிய நியாயாதிபதியா, ராஜாவா, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, தலைவனா, மன்னிக்கவும், தலைவனா மாற்றி கிட்டத்தட்ட 20 பட்டணங்களை பிடித்தான். சரி, நான் முடிக்கும் போது ஒன்று சொல்கிறேன். உண்மையாகவே எப்தா மனம் போன போக்கில் அந்த பிள்ளையை பலியிட்டிருப்பான். எஸ், இது நான் உறுதியாக சொல்கிறேன், பலியிட்டிருப்பான். ஏன் அப்படி நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா நீங்கள் எப்தாவை உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. சில நேரங்களில் இந்த இடியாப்பம் மாதிரி ஏதாவது நம்ம போட்டுட்டோம்னா அப்போ தான் அவங்க மனசில் ஆழமாக அது படிந்து கிடக்கும். நான் கொலை பண்ணலன்றேன், சர்வாங்கன தகன பலி செலுத்தலைன்றேன், இப்போ சொல்கிறேன், ஆமாம், நிச்சயம் செலுத்திருப்பார். என்ன காரணம்? விளைவு தெரியுமா? எத்தனை வருஷம் நியாயாதிபதியா அவன் ஆண்டான் தெரியுங்களா? வெறும் 6 வருஷம். ஒன்லி 6 years. ஆனால் ஏகு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருந்தவங்க, அதுக்கப்புறம் இடையில் இருந்தவங்க, அவங்களாம் 80 வருஷம், 40 வருஷம்
எல்லாம் ஆண்டாங்க. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை இழக்க கொடுத்த பிறகு அவனால் 6 வருஷத்துக்கு மேலே அவனை உறுதியாக ஒரு ஆளுகையில் இருக்க முடியல. அவன் மனசாட்சி இருக்க விடலை அவன் வாழ்க்கையில். அதோடு அவன் மரண அவஸ்தைப்பட்டு தான் நான் நினைக்கிறேன் ஒரு 6 இயர்ஸ் ஸ்பேனில் அவன் லைஃப் எத்தனை வருஷம் கழிச்சு செத்தான்னு எனக்கு தெரியல. நான் விசாரிக்கலை, இன்னும் படிக்கலை. ஆனால் 6 வருஷம்தான் அவனால் ஆட்சியை செய்ய முடியுது. காரணம் தெரியுமா? தான் மகனை கொல்லுட்டனே, என் ஒரே மகளை நான் சர்வாங்க தகனபடி கொல்லுட்டனேன்னு சொல்லிட்டு வெறும் 6 வருஷம் அரசாட்சி செய்து அவன் சாப்டர் க்ளோஸ் ஆகுது. இதுதான் தகப்பனின் அன்பு. அதே போல் மகளின் பாசம் பார்த்தீங்களா? தகப்பன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி. இன்னைக்கு எத்தனை மகங்க தகப்பன் தாயை கீழ்ப்படுகிறாங்க? எத்தனை மகன் தகப்பன் தாய் பேச்சு கேட்குறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நம்மளாம் என்னமோ பழைய அவுடேட்டட் பீஸ் மாதிரி, எல்லாம் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும், வாழ்க்கைனா என்ன தெரியும் என்று சொல்லி நம்மை அவமானப்படுத்துகிற அல்லது பெற்றோர்களை அவமதிக்கிற ஒரு பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. நம்ம தகப்பனாக இருந்து திறப்பில் நிற்க வேண்டும், விசுவாசிகளாக இருந்து. இயேசு கிறிஸ்து காலத்தில் 2-3 அப்பாவை பார்த்தோம் இல்லை? அப்பா எவ்வீருவின் தகப்பனார். அந்த மாதிரி ஒரு தகப்பனாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதே போல் அந்த கானானிய ஸ்திரீ ஒரு பெண்ணுடைய தாயார், அந்த மாதிரி ஒரு தாயாராக இருக்க ஆசை. பெண்கள் எப்படி வேணா பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வித்தியாசமாக அந்த உலகத்தில் வாழ்வாங்க. ஆனால் இந்த எப்தாவின் மகளும் தகப்பனுக்கு ஏற்ற ஒரு சாவுக்கே ஒப்பு கொடுக்குறா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறா. ஒருத்தனை அப்பா பேச்சை தட்டவே இல்லை. எப்படி ரெபேக்கா, இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா நான் போகிறேன், இல்லை அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி பெண் வாய் முகூர்த்தத்தை நம்ம கேட்போம், வாய் பேச்சை கேட்போம். அப்பா நீங்கள் சொல்கிறீங்களா நான் போகிறேன். எனக்கு எத்தனை பேர் அப்படி கீழ்ப்படுகிறாங்க. முரட்டாட்டம் உள்ள ஒரு சந்ததியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எதிர்த்து பேசுகிற, புரிந்து கொள்ளாத அல்லது அறிந்து கொள்ளாத, நேசிக்காத, கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்த்து. அதனால தான் நான் பேரண்டிங் பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சரி, என்ன பண்ணோம்? சத்தமாக ஜெபம் பண்ணோம். அப்பா இந்த பிள்ளைகளை ரட்சியும், நல்ல சத்தமாக டெய்லி காது கேட்க, எல்லாரும் காது கேட்க அந்த பிள்ளைகளை ரட்சியும். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு தாங்க, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தாங்க, பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்கிற சக்தியை தாங்க, பிள்ளைகளுக்கு எது நல்லது என்று அறிந்து கொள்கிற அந்த அந்த ஆற்றலை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற கிருபையை கொடுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிக்க வசனம் சொல்லுகிறது, உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்துவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்துவாயாக. நீ நல்லா இருக்கணும்னா கனப்படுத்து கனப்படுத்து கனப்படுத்து. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இவளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே, ஒரு அப்பாவின் தாகம், பிள்ளையின் அந்த கீழ்ப்படிதல், இவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அப்பா பிள்ளை உறவில் நிறைய விரிசல்கள், கணவன் மனைவிக்குள்ள நிறைய விரிசல்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள நிறைய விரிசல்கள், இவை எல்லாம் விலகட்டும். அதனாலே வருகிற வியாதிகள், அதனாலே வருகிற சாபங்கள், அதனாலே வருகிற சண்டைகள், அதனாலே வருகிற பிரிவினைகள், அதனாலே வருகிற சொத்து தகராறுகள், அதனாலே வருகிற தற்கொலைகள், அதனாலே வருகிற கொலைகள், அதனாலே வருகிற மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. இன்றைய நாங்கள் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளட்ட கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில திருமறையில், ஜெபத்தில், வேண்டுதலில், கர்த்தருடைய ஆவியில வைத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படி ஒரு பதில் எங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேவைகளை சந்திங்க. வீட்டுக்கான தேவைகள், பண தேவைகள், குழந்தைக்கான தேவைகள், குழந்தை பேரு, திருமண வாழ்க்கை, கேன்சர் விலையிலட்டும். அதே போல் இருதயம் நறுகுண்ட இருதயம் குணமாகட்டும். இருதயத்தில் ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. சிறுநீரகத்தை புதிதாய் மாற்றித்தாங்க. ஜுரங்கள் எல்லாம் மாறட்டும், டெங்கு மாறட்டும், மலேரியா மாறட்டும், இந்த மழையினால் எந்த பாதிப்பும் வராமல் போகட்டும். ஆண்டவரை வீடு ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நாங்கள் சுகமாய் சமாதான தாபரங்களிலே வாழ்கிற கிருபை எங்களுக்கு தாரும். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையை நம்பி நோய் ஸ்தோத்தரிக்கிறோம். நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.